உங்களை பொறுத்தவரையிலும் அந்த குற்றம் பண்ணவன் எவனாவது ஒரு ஆதிக்க சாதியினர் பிடிச்சி நிறுத்து. ஏன்னா அப்பதானே ஓம் பிசினஸ் சக்சஸ் ஆகும். ஏன்னா இப்படித்தானே நீங்க வந்து 2 சாதியினருக்கு சண்டை மூட்டி விட்டு தானே நீ வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. உன்னோட பொழப்பே அதுதானே. 3 வருடங்கள் ஆகியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலையும் ஒரு அரசாங்கத்தினாலையும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் மேல ஒரு பிளாக் மார்க் இருந்தது. ஆதிக்க சாதியினர் தான் இதை பண்ணியிருக்காங்க இந்த கொடுமை அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுதான் கிடையாது. தலித் இளைஞர்கள் தான் 3 பேர் இந்த பிரச்சனைகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் ஆதாரத்தோட. ஏன்னா வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரம் எல்லாமே இருக்கு. எங்கடா தளபதி விஜய் அவர்கள் போய் சிறுபான்மையர் ஓட்டையெல்லாம் வாங்கிட போறான்ட்டு நாங்களே அனௌன்ஸ் பண்ணிடுறோம் போ அப்படின்னு 3 வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த அந்த 3 குற்றவாளிகளை இன்னைக்கு பகடக்காய் ஆக்கிட்டாங்க. தலித் மக்கள் பண்ணிருக்கவே மாட்டாங்க. தப்பு பண்ணவன் எல்லாம் ஆதிக்க சாதி இல்ல அந்த மாற்று சாதியினர் தான் அப்படின்னு சொல்றதுதான் மிகப்பெரிய தீண்டாமை. அந்த நவீன தீண்டாமையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு பாரஞ்சித் போன்ற இயக்குநர்கள்லாம். எவன் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். தயவு செஞ்சு இதுக்கு ஜாதி சாயம் பூசாம கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த 3 குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலம் கலக்கின சம்பவம் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. அதாவது தமிழ்நாட்டிலேயே நடந்த ஒரு மோசமான சம்பவங்கள்ல முக்கியமான சம்பவம் இந்த வேங்கை வயல் மேட்ரு. அது யாரு அப்படி கலக்கினது அப்படின்னு சொல்லி 3 வருஷமா கண்டுபிடிக்கவே முடியாம போய்கிட்டு இருந்தது. இப்ப 3 வருஷம் ஆயிருச்சா என்ன கண்டுபிடிக்கல, வெற்றிகரமா 3வது ஆண்டுன்னு போட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து போஸ்டர்லாம் ரெடி பண்ணி பேனர்லாம் ரெடி பண்ணி ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில இப்ப யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சாக்கு. இவங்க தான் குற்றவாளின்னு யாருமே எண்ணாத வகையில, யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத வகையில குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உண்மையாலுமே இந்த வேங்கை வயல்ல சம்மந்தப்பட்டது யாரு, இந்த குற்றவாளிகள் யாரு, இவங்க பண்றதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்த இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகுது. 3 வருடங்கள் ஆகியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலையும் ஒரு அரசாங்கத்தினாலையும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் மேல ஒரு பிளாக் மார்க் இருந்தது. அதை துடைக்கிற வண்ணமா இன்னைக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதுரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு, இன்னைக்கு நடந்தது ஒண்ணா. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு ஆதிக்க சாதியினர் தான் இதை பண்ணியிருக்காங்க இந்த கொடுமை அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுதான் கிடையாது. தலித் இளைஞர்கள் தான் 3 பேர் இந்த பிரச்சனைகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் ஆதாரத்தோட. ஏன்னா வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரம் எல்லாமே இருக்கு. அப்படி ஆதாரத்தோட கைது செய்யப்பட்டிருக்காங்க முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் அப்படின்னு 3 தலித் இளைஞர்கள். சோ இந்த கேஸ்ல இது மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க. சரி, இதுல என்ன ட்விஸ்ட்? குற்றவாளியில கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க யாருன்னு பார்த்தா கடைசியில தலித் இளைஞர்கள். இதுல என்ன ட்விஸ்ட்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்லையே. ஏன்னா நம்ம தான் வந்து முதல்லயே முடிவு பண்ணிட்டோமே உறுதியா. அதாவது தலித் மக்கள் வந்து பயன்படுத்துற தண்ணீர்ல வந்து ஒரு மலத்தை கலந்துருக்கான்னா அவ ஆதிக்க சாதி தான். ஏன்னா அவனுக்கு வேற வேலை கிடையாதுல்ல. அவனுக்கு வந்து தலித் மக்களுடைய சாப்பிட்ற இல்ல குடிக்கிற பொருள்ல கொண்டு போய் மலத்தை கலக்கிறது தானே வேலை. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜாதி ஜாதி ஜாதின்னு இப்ப ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒடுக்குமுறைகள் இருந்தது உண்மைதான். இப்ப எல்லாரும் தலித் சமுதாயத்தில இருந்து தான் எல்லாருமே அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட தான் போய் ஆதிக்க சாதியினர்னு சொல்லப்படுற இந்த நடுநிலை சாதியினர் வந்து போய் அவங்க கிட்ட தான் கைகட்டி நிக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயத்த முடிச்சு கொடுங்க, இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஆனா இன்னும் நம்ம என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம்? அவன் நசுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம். அதுக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இந்த இயக்குனர்கள் முக்கியமா அந்த 2-3 இயக்குனர்கள் எடுக்கிற அந்த காவியங்கள்லாம் இருக்குது பாருங்க. எங்க அப்படியே அதாவது ஒருத்தர் ரீசெண்டா கூட ஒன்னு எடுத்திருந்தார். ஒரு வாழைப்பழத்தை பசிக்கு ஒரு பையன் புடுங்கி திங்கிறானா அவனை போட்டு மிதிக்கிறாராம் ஒருத்தர். அதாவது வெள்ளாமைக்கு வச்சிருக்கிற அந்த வெள்ளாமை காட்டுக்குள்ள போய் ஒருத்தர் புடுங்கி திங்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவரும் சரி நீ அப்படியே இது வேணாலும் எவன்டா பழத்தை எடுக்கிறன்னு ஒருத்தன் கேட்பான். அதுக்கு போட்டு அப்படி அடிப்பானா? இப்படி மிகைப்படுத்தி காட்டி காட்டி மக்கள் மனதுல வன்மத்தை விதைச்சு எல்லாருமே, அதாவது அவங்க ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சா கூட இவங்க ஒற்றுமையா இருக்க விடுறதே இல்லை. அதுக்கு இந்த அரசியல்வாதிகள் ஒரு காரணம். இன்னைக்கு காலையில யாரு குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் தான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க 3 பேர் தலித் இளைஞர்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போராளிகள் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. முக்கியமா ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் வெளியில வந்துட்டாரு. அவர் உண்ணாவிரத போராட்டம் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய பெரிய கொள்கைவாதி. அவர் வேற ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இது எப்படி முடிவு பண்றீங்க? அதாவது ஒரு வழக்கு நடந்திருக்கு, அதாவது தீவிர விசாரிச்சு ஆதாரம் எல்லாம் இருக்குங்க. மலத்தை வச்சுக்கிட்டு கவர்ல வச்சுக்கிட்டு அந்த தொட்டி மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ப மாட்டோம், திரிக்குது. தமிழக அரசு என்ன பண்ணுது? தமிழக அரசுக்கு வேண்டுகோள், தமிழக அரசுக்கு உத்தரவு, அது இதுன்னு சீனை போட்டுட்டு இருக்கீங்களே, என்னது இது? புரியல எனக்கு. அப்ப நீங்க சொல்றவங்க தான் குற்றவாளியா இருக்கணுமா?
அப்ப அதுல குற்றம் பண்ணவன உண்மையான குற்றவாளி உங்களுக்கு தேவையில்லை. உங்கள பொறுத்தவரையில அந்த குற்றம் பண்ணவனே எவனாவது ஒரு ஆதிக்க சாதியினர் புடிச்சு நிறுத்து. ஏன்னா அப்பதானே உன் பிசினஸ் சக்சஸ் ஆகும். ஏன்னா இப்படித்தானே நீங்க வந்து 2 சாதியினருக்கு சண்டை மூட்டி விட்டு தானே நீ வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. உன்னோட பொழப்பே அதுதானே. எங்க போனாலும் வேங்கை வயல், எங்க போனாலும் வேங்கை வயல். அது பேசக்கூடிய பிரச்சனை தான், தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். இப்படி ஒரு கொடுமை எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஏன்னா திங்கிற சாப்பாடு திங்கிற சோத்துல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துருக்கானா அவனை விடலாமா? நிச்சயமா விடக்கூடாது. அது மிகப்பெரிய தட்டி கேட்க வேண்டிய விஷயம் தான். இப்படி எல்லாரும் குதிச்சீங்க. சரி நாங்க குற்றவாளியை பிடிக்கிறோம், குற்றவாளியை ஆதாரத்தோட பிடிச்சு நிரூபிச்சு கொண்டாந்து முன்னாடி நிறுத்தினதுக்கு அப்புறம் இல்ல தமிழக அரசு திணிக்க பாக்குது. இது வந்து மாத்தி சொல்லுது. நிச்சயமா உங்க 3 பேர் கிடையாதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? அப்ப வந்து எப்படி சொல்றது? ஒரு 10 பேர் ஒரு இடத்துல நிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் தப்பு. ஒருத்தன் தான் இந்த பக்கம் நிக்கிறான்னா அவன் என்ன பண்ணாலும் கரெக்டா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எண்ணிக்கையில குறைவா இருக்கிறதுனால மட்டும் தலித் மக்களுக்கு ஆபத்து தலித் மக்கள்னால கிடையாது. இவங்க வேற சாதியினர் இடைப்பட்ட சாதியினர்னாலதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய தலைவன் உங்க பக்கத்துல நிக்கிறான் பாருங்க ஒருத்தன், அவன் தான் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர். இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத பாஜக வந்து சிஐடி விசாரணை வேணும், சிபிசிஐடி விசாரணை வேணும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு அப்படின்னு கேட்டப்போ அமைதியா இருந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சிபிசிஐடி பிரச்சனை விசாரணை வேணும், கண்டிப்பா நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அங்க வந்து வேங்கை வயல்ல மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அங்க போலீஸ் குவிஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து தமிழக அரசை மிக அப்படியே பயங்கரமா சாடி நீங்க உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியலன்னா விட்டுருங்க, அதுக்காக இந்த மாதிரியான குற்றம் சாட்டக்கூடாதுங்கிற துணியில ஒரு ட்விட்டர்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் எனத்தை காட்டுதுன்னா இவங்க உன்னை பிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீ இவனைத்தான் காட்டணும்னு. அவனை நீ காட்டலன்னா நாங்க இப்படி தாண்டா பண்ணுவோம்னு. இதுதான் எப்படி சொல்றது, ஒரு சர்வாதிகாரத்தை காட்டுது. தீண்டாமைன்னா என்ன? நான் உன்னை தொழினால் தீண்டாம தான், நீ என்னை தொழினால் தீண்டாம தான். அந்த மாதிரி தான் நான் வந்து அதாவது தலித் மக்கள் பண்ணிருக்கவே மாட்டாங்க தப்பு பண்ணவன் எல்லாம் ஆதிக்க சாதி இல்ல அந்த மாற்று சாதியினர் தான் அப்படின்னு சொல்றதுதான் மிகப்பெரிய தீண்டாமை. அந்த நவீன தீண்டாமையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள்லாம். இன்னி இவங்கெல்லாம் போராடி இவங்கெல்லாம் ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த 3 பேரும் குற்றவாளி கிடையாது, இன்னும் வேறவங்க தான் குற்றவாளி, அவங்க வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கொண்டுகிட்டு வந்து நிறுத்தினாலும் மக்களும் நம்ப தயாரல்ல, நாங்களும் நம்ப தயாரே இல்லை. ஏன்னா நீங்க இதுக்கு மேல ஒருத்தரை கண்டுபிடிச்சா தான் அதுதான் போலி. இப்ப கண்டுபிடிச்சீங்களே இவன் தான் குற்றவாளி, அவனுக்கான தண்டனையை கொடுங்க. அதை விட்டு போட்டு இதுக்கப்புறம் நான் சிபிசிஐடிக்கு மாத்திரன்னு மாத்தி அவங்க கண்டுபிடிச்சு வேற ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவன் மாற்று சமூகமா இருந்துட்டா நிச்சயமா உறுதியா அழுத்தமா சொல்றேன் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் 3 வருஷமா கிட்டத்தட்ட வெளியில வராத பிரச்சனை அவர்னாலதான் வெளியில வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் என்னைக்கே தெரியும். ஏன் தெரியுமா அதை வெளியில விடாம வச்சிருந்திருக்கீங்க? அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும், சிறுபான்மையினர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சோன்னே இதை வெளியில் விடாமையே வச்சிருந்துருக்கீங்க அப்படித்தானே? இது மட்டும் ஒரு ஆதிக்க சாதியினர் ஒருத்தன் பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சிருந்தா இந்த வேங்கை வயல் பிரச்சனை அப்பவே யாருன்னு அப்படியே அழுத்தம் திருத்தமா காவல்துறை அனௌன்ஸ் பண்ணிருக்கும். ஆனா 3 வருஷம் மௌனம் காத்ததுக்கு காரணம் அவன் தலித் அப்படிங்கறதுனாலதான். இன்னைக்கு வெளியே விட்டதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து அங்க போறாங்க, வேங்கை வயல் போய் அவரை பார்க்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னையுமே எங்கடா தளபதி விஜய் அவர்கள் போய் சிறுபான்மையர் ஓட்டையெல்லாம் வாங்கிட போறான்ட்டு நாங்களே அனௌன்ஸ் பண்ணிடுறோம் போ அப்படின்னு 3 வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த அந்த 3 குற்றவாளிகளை இன்னைக்கு பகடக்காயாக்கிட்டாங்க. எது எப்படியோ எவன் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். தயவு செஞ்சு இதுக்கு ஜாதி சாயம் பூசாம கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த 3 குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுங்க. அப்பதான் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு நீதியாகும். மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.